அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, முக்கியமாக ஹஜ் உம்ரா நடத்தக்கூடிய டிராவல்ஸ்காரர்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஹஜ் உம்ராங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலாக வியாபாரமாக பார்க்கப்படுகின்றது. இது முழுக்க முழுக்க சர்வீஸ் சம்பந்தப்பட்டது, மக்களுக்கு சேவை சம்பந்தப்பட்டது, மக்களுக்கு சரியான நம்ம ஒரு ஹிதுமத் செய்யணும். ஸோ இந்த துறையில இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு கூட்டு போறேன், உம்ராக்கு கூட்டு போறேன்னு சொல்லி நிறைய பேர் பணத்தை ஏமாத்திட்டு ஓடக்கூடிய மக்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டு காலமும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு 2026 இந்த வருஷத்துடைய ஹஜ்ஜில் பார்த்தோன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பள்ளப்பட்டியில நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு காசை வாங்கிட்டு நிறைய பேர் ஓடி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 கோடிங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய வீட்டை காட்ட கூட்டு போறோன்னு சொல்லிட்டு அல்லாவுடைய வீட்டையும் காட்டாம, அல்லாவுடைய ஆலயத்தை காட்டாம, அல்லாவுடைய விருந்தினர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு இன்னைக்கு இருந்துட்டே இருக்கு சமுதாயத்தில். எல்லாம் பாதுகாக்கணும். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜிக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜிக்கு கூட்டு போகாம நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமா இந்த ஆண்டு நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹஜ்ஜுடைய கடைசி நேரத்துல விசா வந்துருச்சு, ஊசி போட்டாங்க, எல்லாமே நடந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த டிராவல்ஸ்காரரா ஏமாற்றப்படுறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ ஹஜ் கமிட்டி ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 இருந்து 65 பேர் இவங்க தான் கோட்டா ஹோல்டரு, இவங்களுக்கு மட்டும்தான் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல விஷயம் தான். அப்ப என்ன சட்டம் இங்க இருக்கணும்னா, இப்போ ஒரு டிராவல்ஸ்காரர் இருக்கிறாருன்னா அந்த டிராவல்ஸ்காரருக்கு 50 பேர் தான், 50 சீட்டு தான் இருக்குன்னா அந்த 50 பேர் தான் அவர் கூட்டு போகணும். அவர் 100 பேர் கூட்டு போறாரு. எப்படி 100 பேர் கூட்டு போறாரு? அப்ப 50 கோட்டா வெளியே வந்து வாங்குறாங்க. அப்ப வெளியே வந்து வாங்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துறாங்க, அந்த 50 சீட் நான் உனக்கு தந்துடுறேன்னு சொல்லிட்டு. கடைசி நேரத்தில் எல்லா ஏற்பாடுகளும் ஆகிறது, நம்ம பயான் வச்சிடறோம், எல்லாமே நம்ம பண்ண பிறகு கடைசி நேரத்தை அவங்க கேன்சல் பண்ணிட்டு அந்த கோட்டாவை வேற ஒருத்தனுக்கு விற்கிறான். ஸோ இங்க இருந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய் கிட்ட ஒரு முதலீடு வாங்கிடுறாங்க அட்வான்ஸா. இன்னொருத்தங்கிட்ட 50 லட்சம் 1 கோடி ரூபாய் அட்வான்ஸா முதலீடு வாங்கிறாங்க. இது மாதிரி 3 பேர் 4 பேர்ட்ட வாங்கியிருப்பான். அல்லாஹ் தான் மிக தெரியும், வெளிச்சமாக இருக்கின்றது. எத்தனை பேர் இந்த மாதிரி வாங்கிட்டு அதுல ஒருத்தருக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா கடைசியா அந்த கோட்டா சேல்ஸ் பண்றான். அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அப்ப 2-3 பேருக்கு என்ன ஆகுதுன்னா ஏமாற்றம் கிடைக்குது. இப்ப இவங்க என்னன்னா ஹாஜிமார்களுக்கு முன்னிலையில அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. இதுல ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ஓடி போயிடுறாங்க. ஒரு சில மானத்துக்கு அவமானப்பட்டு என்ன செய்யறான், தூக்கு தொங்கிடுறான், விஷத்தை குடிச்சு இறந்து போயிடுறான். ஸோ இந்த துறை என்பது மிக பரிசுத்தமான ஒரு துறை. அல்லாவுடைய விருந்தினர்களை அல்லாவுடைய ஆலயத்துக்கு அழைத்து சென்று துவா வாங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. ஸோ இப்படிப்பட்ட இந்த துறையில, இப்படிப்பட்ட இந்த ஹஜ் உம்ராங்கிற இந்த புனிதமான ஒரு இந்த சர்வீஸ் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல இந்த ஏமாற்றங்கள் காலங்காலம் வருடமா நடந்து கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏமாற்றக்கூடியவரிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஏமாறுவதிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை பாதுகாக்க வேண்டும். இந்த துறையில நிறைய டிராவல்ஸுக்காரர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோட்டா கிடையாது. இப்ப எனக்குலாம் எடுத்தீங்க கோட்டா கிடையாது. நாங்க உம்ராவுடைய ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்டது முழுமையா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நாங்க என்ன செய்யறோம், எங்க கிட்ட நம்பி ஹஜ்ஜுக்குன்னு வராங்க. நாங்க என்ன செய்யறோம்னா நம்பிக்கையான ஒரு நண்பர், நம்பிக்கையான ஒரு கோட்டா லைசன்ஸ் சொல்லிட்டு நம்ம டைப் வைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தை அவர் நம்மளை ஏமாத்திட்டாருன்னா நம்ம இதுல கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுல ஏற்படுது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா, கோட்டா யார் பேர்ல இருக்கோ அவங்க மட்டும் தான் இதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்தாங்க. 50 சீட்னா 50 சீட்டு தான், அதுக்கு மேலே நீ எடுக்காதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இது போன்ற பிரச்சனைகள் இனி வரக்கூடிய காலங்களில் நிகழாம இருக்கும். ஸோ இது போன்ற பிரச்சனைகள் இவங்க இதை ஏற்படுத்தலைன்னா இது போன்ற பிரச்சனைகள் காலங்காலம் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கணும். அதே மாதிரி குறைந்த செலவு நான் ஹஜ்ஜுக்கு கூட்டு போறேன், குறைந்த செலவுக்கு நான் உம்ராக்கு கூட்டு போறேன்னு சொன்னாக்க இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம கையில மொபைல் இருக்குது, இன்னைக்கு டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்க்க முடியும், விசா ரேட் எவ்வளோன்னு பார்க்க முடியும், இன்னைக்கு ஹோட்டல் ரேட் எவ்வளோன்னு பார்க்க முடியும். இதையெல்லாம் நம்ம பார்த்து நம்ம சரியான ஒரு இடத்துல நம்ம சர்வீஸ் என்ன செய்யணும், பணத்தை கட்டி அழகான முறையில உம்ராவுடைய பயணத்தையோ ஹஜ்ஜுடைய பயணத்தையும் இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்ளணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏமாற்றுவதிலிருந்தும் ஏமாறுவதிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் அனைத்து மக்களையும் பாதுகாப்பானாக. ஒவ்வொரு ரூபாயும் கிட்டத்தட்ட வேர்வை சிந்தி சம்பாதிச்சு அதை சிறுக சிறுக சேமித்து வச்சு ஹஜ்ஜுக்கு போறோம்னு நினைக்கும் பொழுது அதை ஏமாத்திடுறாங்க, உம்ராக்கு போகணும் ஏமாத்திடுறாங்க. அல்லாஹ் ரப்புல் இது போன்ற இந்த துறையில கண்டிப்பாக ஏமாற்றவே கூடாது. எந்த துறையிலுமே ஏமாற்றக்கூடாது. இந்த துறை என்பது மிக புனிதமான ஒரு துறை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஹிதாயத்தை நசீபாக்கி தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் நம்ம அனைவருக்கும் ஹஜ் உம்ராவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்தல்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடனில்லாத வாழ்க்கையும் கலிமாவுடைய மரணத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.